ஹை எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் -5 வரைக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். இன்றைக்கி இதோட கண்டினியூவேஷன்ஸ் -4 வந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். -4க்கு வந்து ஒரு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து +8. ஸோ +8 வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது +5 சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த இடத்துல +5க்கு வந்து பீட்ஸ் இந்த இடத்துல கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், +10 -5. ஓகே, இப்போ -4 சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல -4 நம்மளால் பண்ண முடியாது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா -10 + 6, அதாவது 4 நமக்கு தேவை, 4 நமக்கு இந்த இடத்துல இல்லை. அப்போ -10 கொடுத்துட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா நம்ம லெஸ் பண்ணியிருந்தோமோ அதை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட ஆன்சர் பாருங்கள் 9. இப்போ 0 பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு சம் ட்ரை பண்ணலாம். +8 சொல்கிறாங்க. ஸோ +5 +3 +8 போட்டாச்சு. அடுத்து +4 சொல்கிறாங்க. +4க்கு இந்த இடத்துல வந்து பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், +10 -6. ஓகே, இப்போ -4 சொல்கிறாங்க. -4 இந்த இடத்துல பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், -10 + 6. இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள் 8. இவ்வளோ தான். இதே மாதிரி இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் -3 வந்தால் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். -3க்கு ஒரு சம் பார்க்கலாம். +3 சொல்கிறாங்க. ஸோ +3 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +7. இங்கே +7 ஆட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -3. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து -3 நம்மளை ஆட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே நம்மளால் -3 பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கான பீட்ஸ் இந்த இடத்துல இல்லை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு 10 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், -10 + 7. இவ்வளோ தான் கான்செப்ட். அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம். +9 சொல்கிறாங்க. ஸோ +5 +4 +9 போட்டாச்சு. அடுத்து +1 சொல்கிறாங்க. இங்கே +1 பண்ண முடியாது. அப்போ +10 -9. ஓகே, இப்போ -3 சொல்கிறாங்க. -3க்கு இங்கே பீட்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல -3க்கு பீட்ஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், -10 + 7. இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள் 7. இவ்வளோ தான். இதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா -3ல் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து -2 எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். -2க்கு ஒரு சம் போட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து +8 சொல்கிறாங்க. ஸோ +8 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +2 சொல்கிறாங்க. +2க்கு இங்கே பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -8. இப்போ இங்கே -2 சொல்கிறாங்க. -2 பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் கிடையாது. இங்கே நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு 10 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 10 மைனஸ் பண்ணிட்டு 8 வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இது 0 பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம். +6 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +5 சொல்கிறாங்க. +5க்கு இங்கே பீட்ஸ் கிடையாது. ஸோ +10 -5. ஓகே, அடுத்து -2 சொல்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு பீட் இருக்குது, இங்கே 10 இருக்குது. இப்போ இதில் எப்படி -2 பண்ணுறதுன்னா -10 + 8. இப்போட ஆன்சர் 9. இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா -2ல் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் -1 வந்தால் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு ஒரு சம் பார்த்துருவோம். +3 ஆட் பண்ணியாச்சு. இப்போ +7 சொல்கிறாங்க. +7க்கு நம்மக்கிட்ட இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல +7க்கு பீட்ஸ் இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், +10 -3. ஏன்னா எனக்கு 7 தான் வேணும். ஸோ நான் 10 ஆட் பண்ணிட்டு 3 வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே -1 சொல்கிறாங்க. இங்கே -1 என்னால் பண்ண முடியுமானா இதுக்கு இங்கே அதுக்கான பீட்ஸ் கிடையாது. அப்போ -10 + 9. அவ்வளோதான். இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள் 9. 0 பண்ணிடலாம். இன்னொரு சம் ட்ரை பண்ணலாம். +4. அப்போ +4 ஆட் பண்ணிடுங்க. அடுத்து +6 சொல்கிறாங்க. இங்கே +6 ஆட் பண்ண முடியாது, பீட்ஸ் கிடையாது, ஒரு 5 தான் இருக்குது. அப்போ +10 -4. அடுத்து -1 சொல்கிறாங்க. இங்கே -1 பண்ணுறதுக்கு பீட்ஸ் கிடையாது. ஸோ -10 + 9. இப்போட ஆன்சர் வந்து 9. இதே மாதிரி இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி முடிங்க. இப்போ மைனஸ் ஆர்டரில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து மாடல் சம்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த சம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே எல்லா ஃபார்முலாவும் வந்துடும். ஆர்டர் லெஸ் ஆர்டர் எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வந்து +6 சொல்கிறாங்க. ஸோ +6 ஆட் பண்ணியாச்சு. இப்போ +4 சொல்கிறாங்க. +4க்கு இங்கே பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -6. அடுத்து +9 சொல்கிறாங்க. பீட்ஸ் இருக்குது. ஸோ +9. இப்போ +3 சொல்கிறாங்க. +3க்கு இந்த இடத்துல பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், +10 -7. இப்போட ஆன்சர் பாருங்கள் 22. இதே மாதிரி மொத்தம் 60 சம் இருக்கும். அந்த 60 சம்மையும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பிக் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் லெஸ் ஆர்டர் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டர் லெஸ் ஆர்டர் பண்ணுறது எப்படின்றத பார்த்துருவோம். தேங்க்யூ.